ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதிய ரிவியல் சேனல். வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு புது ஃபியூச்சர் பத்தி பார்க்கலாம். Xamarin.Forms கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த மே மந்த் பிகினிங்ல மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் Xamarin.Forms 3.0 3.0 வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்துட்டு விசுவல் ஸ்டேட் மேனேஜர். விசுவல் ஸ்டேட் மேனேஜர் எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு. இந்த இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பண்ணி ஆகணும். நீங்க வந்து Xamarin.Forms 3.0 அந்த பேக்கேஜ் வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணணும். மீன்ஸ் கோர் ஸ்டாண்டர்ட் கோடு வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ நான் விசுவல் ஸ்டுடியோ ஃபார் மேக் யூஸ் பண்றேன். நீங்க மேக் யூஸ் பண்ணீங்கன்னா டிபெண்டன்சிஸ்குள்ள நியூகெட் பேக்கேஜஸ்குள்ள இங்க இருக்கும். Xamarin.Forms 3.0 வெர்ஷன் இருக்கா, இந்த இது அப்டேட் பண்ணிருக்கணும். இது அப்டேட் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூகெட் பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சொல்யூஷனை ரைட் கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த இதுல இந்த மெயின் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்டேட் நியூகெட் பேக்கேஜஸ்னு இருக்கும். ஸோ எந்தெந்த இதெல்லாம் அப்டேட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணி. இதே இது நீங்க விசுவல் ஸ்டுடியோ ஃபார் விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா விண்டோஸ்ல அதே மாதிரி தான். இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் நியூகெட் பேக்கேஜஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதுல அப்டேட் அவைலபிளா இருந்ததுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. பட் யூ ஹாவ் டு ஹாவ் Xamarin.Forms 3.0 வெர்ஷன். அப்பதான் இந்த விசுவல் ஸ்டேட் மேனேஜர் யூஸ் பண்ண முடியும். ஸோ விசுவல் ஸ்டேட் மேனேஜர் வந்துட்டு ஒரு என்ட்ரியில ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம லாஸ்ட் டுட்டோரியல் கிரியேட் பண்ண இந்த mypage.xaml ஃபைல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஸ்டாக் லேஅவுட்குள்ள ஒரு லேபிள் இருக்கு. லேபிள் கீழே நான் ஒரு என்ட்ரி கிரியேட் பண்றேன். ஸோ அந்த என்ட்ரிக்கு ஒரு வித் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அந்த வித் ரெக்வஸ்ட் வந்துட்டு ஒரு 200. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரிக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். தட் இஸ் x:name கொடுத்துட்டு என்ட்ரி வித் விசுவல் ஸ்டேட் மேனேஜர் VSM. ஸோ இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட இதுக்குள்ள வந்துட்டு ஒரு விசுவல் ஸ்டேட் மேனேஜர் இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து விசுவல் ஸ்டேட் மேனேஜர் டாட் விசுவல் ஸ்டேட் குரூப்ஸ். ஸோ விசுவல் ஸ்டேட் மேனேஜர்ங்கிறது எதுக்குன்னா, நம்ம வந்துட்டு இப்போ என்ட்ரிங்கிறது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல். இந்த என்ட்ரி கண்ட்ரோல்ல வந்துட்டு அதுக்கு வந்து பல டிஃப்ரெண்ட் ஸ்டேட் இருக்கும். சில டைம் வந்து எனேபிளா இருக்கும், டிசேபிள்டா இருக்கும். என்ட்ரியில டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது, ஒரு என்ட்ரிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே, அதுக்குள்ள வந்துட்டு யாராவது டைப் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அந்த பாக்ஸை அதுல கர்சர் இருக்கும்போது இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும். அந்த என்ட்ரியை தவிர வேற இதுல கிளிக் பண்ணிருக்கும் போது அந்த என்ட்ரி வந்து அன்ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு என்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கும். நம்மளே சில ஸ்டேட்லாம் கிரியேட் பண்ணலாம். அது வந்து அந்த என்ட்ரிக்குள்ள இருக்கிற டேட்டா வந்து வேலிட் டேட்டாவா இருந்தா வேலிட் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரியும், இன்வேலிடா இருக்கும்போது இன்வேலிட் ஸ்டேட்டா இருக்கிற மாதிரி நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னாலும் இந்த விசுவல் ஸ்டேட் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி வேலிடேஷன் கூட பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எல்லாம் டீட்டெயிலா பண்ண போறதில்ல, இப்போதைக்கு சிம்பிளா பண்ண போறோம். சிம்பிளா ஒரு நார்மல் ஸ்டேட்டையும் ஒரு ஃபோக்கஸ்ட் ஸ்டேட்டுக்கும் எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கொடுக்கலாம், அந்த விசுவல் எஃபெக்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த கண்ட்ரோல் வந்து டிஃப்ரெண்ட்
ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ விசுவல் ஸ்டேட் மேனேஜர் டாட் விசுவல் ஸ்டேட் குரூப்ஸ்குள்ள விசுவல் ஸ்டேட் குரூப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த டைம் ப்ளூரல் கிடையாது, குரூப் மட்டும்தான். இத க்ளோஸ் பண்ணிட்டு இந்த விசுவல் ஸ்டேட் குரூப்க்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஏன்னா நீங்க 2-3 குரூப் கூட கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு விசுவல் ஸ்டேட் மேனேஜர்ல. ஸோ x:name equal common states. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்துட்டு விசுவல் ஸ்டேட், இதுக்கப்புறம் தான் நம்ம விசுவல் ஸ்டேட் கிரியேட் பண்றோம். விசுவல் ஸ்டேட்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 2 visual state மட்டும் இனிஷியலா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்ஸ் வி know what is a visual state, then we can use it to in a advanced level. ஸோ இனிஷியலா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மல்ங்கிற ஒரு விசுவல் ஸ்டேட் கிரியேட் பண்றேன் இந்த என்ட்ரிக்கு. அதுல வந்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு அதோட விசுவல் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு செட்டர்ஸ்ங்கிற ஒரு டேக் யூஸ் பண்றேன். ஸோ செட்டர்ஸ்குள்ள திரும்ப ஸ்டைல் செட் பண்றேன். செட்டர் ஈக்குவல் டு அதோட எந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்றோம்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் அந்த வேல்யூ வந்துட்டு, ஸோ நார்மல் ஸ்டேட் வந்துட்டு அன்ஃபோக்கஸ்டு ஸ்டேட்டை குறிக்குது. அதாவது இந்த என்ட்ரி வந்து கிளிக் பண்ணாம இருக்கும்போது இருக்கிறது. இது வந்து ப்ரீடிஃபைன்டு ஸ்டேட். லைக் டிஃபால்ட்டா ஒரு என்ட்ரிக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அந்த நேம் இது வந்து இப்ப நார்மல் கொடுத்துட்டோம்னா the inside இந்த 3.0 Xamarin.Forms வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த என்ட்ரி வந்து அன்ஃபோக்கஸ்டா, அதை ஃபோக்கஸ் பண்ணாம அன்ஃபோக்கஸ்டா இருக்கும்போது இது நார்மல் ஸ்டேட்டா இருக்கும்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி அவங்க கோட் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டா வர்றது வந்துட்டு ஒயிட் கலர்ல இருக்கும். அது வந்து இந்த நார்மல் ஸ்டேட்டை ரெஃபர் பண்ணல, டிஃபால்ட் ஸ்டேட் அது. நார்மல் ஸ்டேட்ங்கிறது அன்ஃபோக்கஸ்டா இருக்கும்போது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், சில்வர் கலர்ல நம்ம கொடுக்குறோம். தென் இது முடிஞ்சது. இந்த விசுவல் ஸ்டேட் மாதிரியே இன்னொரு விசுவல் ஸ்டேட் நான் கிரியேட் பண்றேன். இந்த தடவை வந்துட்டு விசுவல் ஸ்டேட் வந்துட்டு ஃபோக்கஸ்டுங்கிற விசுவல் ஸ்டேட் கிரியேட் பண்றேன். ஃபோக்கஸ்டு விசுவல் ஸ்டேட் கிரியேட் பண்ணும்போது இந்த நேம் வந்து ஃபோக்கஸ்ட். இந்த நார்மல் ஃபோக்கஸ்ங்கிறது நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். பட் நார்மல் கொடுத்தீங்கன்னா இது யூ டோன்ட் நீட் டு டிஃபைன் வாட் இஸ் நார்மல் அப்படின்ற இந்த ஸ்டேட்டுக்கு நீங்க மேனுவலா சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இன்பில்ட் கோடு வந்துட்டு டிஃபைன் பண்ணிருக்கும். இந்த என்ட்ரி வந்து அன்ஃபோக்கஸ்டா இருக்கும்போது இந்த நார்மல்ங்கிற டெஃபினேஷனுக்கு போயிடும். இது ஃபோக்கஸ்டா இருக்கும்போது இது போயிடும். ஆனா நீங்க கஸ்டமைஸ்டா நீங்க வந்து சப்போஸ் வேலிட், இன்வேலிட், சம்திங் கால்டு நார்மல் 1, ஃபோக்கஸ்ட் 2 அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா அந்த மாதிரி எழுதும் போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஃபோக்கஸ் இருந்தா மட்டும் அதுக்கு தெரியும். பட் நீங்க ஃபோக்கஸ்ட் 2ன்னு நீங்க எழுதிட்டீங்கன்னா அதுக்கு வந்து அது எப்ப அந்த ஃபோக்கஸ்டு ஸ்டேட்க்கு போகும் அப்படிங்கறத நீங்க தான் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டா ஒரு சில ஸ்டேட் மட்டும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க Xamarin.Forms 3.0ல. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ்டுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம், லைம் கலர் கொடுக்கலாம். ஸோ சிம்பிளா எழுதியாச்சு. 2 ஸ்டேட் மட்டும். ஒரு என்ட்ரி வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற என்ட்ரி வித் VSM வந்துட்டு
நான் அன்ஃபோக்கஸ்டா இருக்கும்போது சில்வர் கலர்லயும் ஃபோக்கஸ்டா இருக்கும்போது லைம் கலர்லயும் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்டை செக் பண்ணலாம். ரன் பண்றேன். இந்த ஆப் வந்துட்டு இப்போ இந்த கோட் மட்டும் எழுதிருந்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஓபன் ஆகும்போது ஒயிட் கலர்ல தான் இருக்கும், சில்வர் கலர்ல போகாது. ஏன்னா வந்துட்டு பை டிஃபால்ட்டா it won't go to this normal state when the app is launched at first time. It won't be in normal state, default stateல இருக்கும். because initialize பண்ணும்போது நம்ம xaml.csல நம்ம இங்க பார்த்தோம்னா நமக்கு code behind file solution solution குள்ள mypage.xaml.cs. ஓகே, ஆப் லான்ச் ஆயிடுச்சு. So by default, when this app is launched, the entry is in white color. So let me click on that entry. Where is the keyboard? Okay, வந்துச்சு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது லைம்ல இருக்கு, அன்ஃபோக்கஸ் பண்ணும்போது சில்வர்ல இருக்கு. பட் ஆப் லான்ச்சா இருக்கும்போது ரெண்டு சில்வர்லயும் இல்ல லைம்லயும் இல்ல, ஒயிட் கலர்ல இருந்தது. ஸோ இதுதான் நீங்க வந்து லான்ச் ஆகும்போது அது வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு போகணும்னா அது அன்ஃபோக்கஸ்டு ஸ்டேட்ல இருக்காது. அதனால நார்மல் ஸ்டேட்க்கு போகணும், இல்ல அன்ஃபோக்கஸ்டு ஸ்டேட்க்கு போகணும்னா நீங்க வந்து xaml.csல மாத்தணுங்க. mypage.xaml.cs இருக்குல்ல, நீங்க உங்களோட நீங்க எந்த பேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேஜோட xaml.cs போயிட்டு இங்க இருக்கிற அதோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நீங்க வந்துட்டு ஆட் பண்ணணும். லைக் விசுவல் ஸ்டேட் மேனேஜர் டாட் கோ டு ஸ்டேட். அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரிக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்கல்ல, என்ட்ரி வித் விஎஸ்எம். ஸோ அந்த நேம் கமா என்ன ஸ்டேட்க்கு போகணும், நார்மல். ஸோ அப்பதான் வந்துட்டு இந்த என்ட்ரி வந்து இனிஷியலைஸ் ஆகும் போதே இந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். இந்த ஸ்டேட்ல போயிடுச்சுன்னா நம்ம இங்க என்ன ஸ்டைல் கொடுத்துருக்கோமோ சில்வர் கலர்ல, இல்ல டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா, இல்ல ஃபாண்ட் சைஸ், டெக்ஸ்ட் கலர், வாட் எவர் யூ ஹாவ் கிவன் செட்டட் ஸ்டைல், அந்த ஸ்டைல் இங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ that's a basic understanding of visual state manager. இதுதான் நீங்க வந்து visual state manager இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கொடுக்கலாம். அது வந்து நீங்க லேபிள், பட்டன், எந்த ஒரு கண்ட்ரோலுக்கு வேணாலும் நீங்க கொடுக்கலாம். இது ஒரு தடவை ரன் பண்ணிடுறேன், செக் பண்ணலாம். லான்ச் ஆகும் போதே அது வந்துட்டு அந்த சில்வர் கலர்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு கஸ்டமைஸ்டா இன்னொரு ஸ்டேட் கிரியேட் பண்றீங்க, ஒரு வேலிட் ஸ்டேட் ஆர் ஜஸ்ட் இன்வேலிட் ஸ்டேட். இன்வேலிட் ஸ்டேட் அப்ப வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கணும். ஏன்னா நம்ம கொடுத்த என்ட்ரி, அந்த என்ட்ரியில இருக்கிற டெக்ஸ்ட் வந்து இன்வேலிட் டெக்ஸ்டா இருக்கும்போது இன்வேலிட்ங்கிற ஸ்டேட் நம்ம கஸ்டமைஸ்டா நம்ம கொடுக்கணும். நீங்க இன்வேலிட் பதிலா நீங்க வேற இன்கரெக்ட் அப்படின்னு கூட நீங்க போட்டுக்கங்க ஸ்டேட், அது அப் டு யூ. இப்போ வந்து ரெண்டு ஸ்டேட் இந்த இது இருக்கும்போது நார்மல் ஸ்டேட்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி சில்வர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் வேலிட் தேவையில்ல, வேலிட் இருந்தாலே அது வந்து நார்மல் ஸ்டேட் இருந்தான்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது என்ன செக் பண்ணணும் அப்படின்றத இங்க பார்க்கலாம். இங்க பார்க்கும்போது நீங்க ஒரு மெத்தட் எழுதி, அதாவது இந்த டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது
டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஒரு மெத்தட் கால் பண்ற மாதிரி நீங்க எழுதிக்கலாம். டெக்ஸ்ட் சேஞ்ச் ஈக்குவல் handle text changed. ஸோ handle text changedல இங்க ஒரு கோடு ஒரு மெத்தட் கிரியேட் ஆகும். லோட் ஆகட்டும். ஈவன் ஹேண்ட்லர் இங்க போட்டுக்கலாம். enter. ஸோ handle text changed. handle text changed வந்துட்டு அது டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது என்ட்ரியோட டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஈவெண்ட் கால் பண்ணும். இந்த ஈவெண்ட் கால் பண்ணும்போது நமக்கு வந்து இங்க வந்துட்டு டெக்ஸ்ட் சேஞ்ச் ஈவெண்ட் ஆக்ஸ் ஈவெண்ட் ஆக்ஸ். ஸோ இது கால் ஆகும். இது கால் ஆகும்போது நம்ம என்ன கண்டிஷன் செலக்ட் பண்றோமோ அந்த மாதிரி வேலிடேட் பண்ணிக்கலாம் என்ட்ரியை. லைக் இஃப் entry with vsum, that's the entry name. entry name ஓட text வந்துட்டு equal to null இருந்தா, இல்லைன்னா நீங்க வந்து இப்படி கொடுக்கலாம். string dot is null or white space எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறோம். null, white space, empty எல்லாத்தையும் செக் பண்றோம். செக் பண்ணும்போது எதை செக் பண்றோம்? entry with vsum, entry with vsm dot text. அந்த என்ட்ரியோட டெக்ஸ்ட் வந்து எம்டியா இருக்கும்போது அது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அது எப்படி பண்றோம்னா visual state manager dot go to state entry with vsum comma invalid. இது வந்து நீங்க மேனுவலா தான் ஆட் பண்ணணும். பை டிஃபால்ட் இட் won't ஐடென்டிஃபை. ஃபோக்கஸ்டுங்கிறது அது வந்து கிளிக் பண்ணும்போதே அது ஃபோக்கஸ்டுங்கிறது ப்ரீ டிஃபைன்டா அவங்க Xamarin.Formsல எழுதியிருப்பாங்க. அதனால பிரச்சனை இல்லை. அது ஃபோக்கஸ் ஆகும்போது இந்த இது வர்ற மாதிரி. பட் வேலிட் இன்வேலிட் நீங்க தான் டிஃபைன் பண்ணணும் எப்ப இந்த ஸ்டேட்டுக்கு போகணும். அதே மாதிரி இஃப் எல்ஸ் திரும்ப நம்ம சேஞ்ச் பண்ணணும். எல்ஸ் கண்டிஷன்ல அது வந்து எம்டியா இல்லாம ஏதாவது ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அது எந்த ஸ்டேட்டுக்கு போகணும். லைக் இதே தான் அப்படியே காப்பி பண்ணிட்டு நார்மல் ஸ்டேட்டுக்கு நார்மல் இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா நம்ம வந்து இப்படியே வேலிடேஷன் பண்ணிடலாம். இந்த ஹேண்டில் டெக்ஸ்ட் சேஞ்ச் டெக்ஸ்ட் சேஞ்ச் வந்து நம்ம வந்துட்டு இது வந்து கோட் பிஹைண்ட் எழுதுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுனதெல்லாம் வியூ மாடல்ல டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து இந்த இந்த என்ட்ரிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியில ஆன் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் வந்து மெத்தட் கால் பண்ணியிருப்போம். அங்கதான் நம்ம வந்துட்டு வேற ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும், வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது அங்க ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணி ஜெனரேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வியூ மாடல்ல பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து சிம்பிளா வந்துட்டு கோட் பிஹைண்ட் ஃபைல்ல எழுதியிருக்கேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஈவென்ட் ஹேண்ட்லர். ஸோ இந்த இதையும் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ணது வந்துருச்சான்னு பார்ப்போம். ஸ்டில் லோடிங். இன்னும் ஒரு 1 or 2 minutes வந்துடும். ஸோ சில்வர் லைம் ரெட் இப்போ வந்துட்டு டிஃபால்ட்டா நம்ம சில்வர் வர்ற மாதிரி என்ட்ரி
என்டர் பண்ணிட்டு நான் ரன் பண்ணியிருந்தேன். இந்த மெத்தட் வந்து நான் இன்னும் ரன் எழுதுனதுக்கு அப்புறம் நான் இன்னும் ரன் பண்ணல. அது தனியா ரன் பண்ணலாம். ஸோ இங்க வந்துருச்சு. இப்ப டிஃபால்ட்டாவே நமக்கு சில்வர் அந்த நார்மல் ஸ்டேட்க்கு போயிருது. அந்த இது இனிஷியலைஸ் ஆகும்போதே, அந்த பேஜ் இனிஷியலைஸ் ஆகும்போதே நார்மல் ஸ்டேட்க்கு போயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது லைம் கலர்லயும் ஃபர்ஸ்ட் அந்த சிமுலேட்டர்ல கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்ப கிளிக் பண்ணோம்னா லைன் கலர் ஆயிடுச்சு. இப்போ அன்ஃபோக்கஸ் பண்ணும்போது சில்வர், கிளிக் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஆகும்போது லைன் கலர், இது வந்து சில்வர் கலர்ல மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்துட்டு ஆப் லான்ச் ஆகும்போது என்ன ஸ்டேட்ல இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த விசுவல் ஸ்டேட்ல வந்துட்டு நார்மலா இருக்கும்போது ஃபோக்கஸ்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் இப்ப இன்வாலிடா இருக்கும்போது ரெட் கலர் பேக்ரவுண்ட் வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எப்ப அந்த இது சேஞ்ச் ஆகும், இந்த என்ட்ரியோட டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த வேல்யூ வந்து எம்டியா இருக்கும்போது அது செக் பண்றதுக்கு நம்ம பண்ணிருக்கோம். அதையும் ரன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும் அது ரன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ ஆப் லான்ச் ஆயிடுச்சு. பை டிஃபால்ட் சில்வரா இருக்கு. வேலிடேஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணோன்னா ஃபோக்கஸ் ஆகும்போது லைம் ஆயிடுச்சு. டெக்ஸ்ட் டைப் பண்றேன். டைப் பண்ணோன்னா அன்ஃபோக்கஸ் ஆகும்போது சில்வர்ல இருக்கு. கிளிக் பண்ணும்போது ஃபோக்கஸ்ல இருக்கு. அன்ஃபோக்கஸ் ஆகும்போது சப்போஸ் இந்த இது வந்துட்டு நல்லா இருக்கும்போது ரெட் கலர்ல மாத்து. தட் இஸ் இட் பிகம் இன்வேலிட் ஸ்டேட்க்கு மாறுது. எம்டி இல்லைன்னா நல் இல்லைன்னா ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும்போது இன்வேலிட் ஆகுது. ஸோ அதுதான். பட் இது வந்து லான்ச் ஆகும்போது ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம கிளிக் பண்ணி டைப் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வேலிடேஷன் நடக்கும். ஸோ தட்ஸ் அ விசுவல் ஸ்டேட் மேனேஜர். இதே மாதிரி நீங்க எந்த கண்டிஷன் வேணாலும் போட்டு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.